மட்டும் இல்ல நண்பர்களே, பஸ் போற வழி எல்லாமே அபுதாபியோட முக்கியமான இடத்த கவர் பண்ணி தான் போகுது. நீங்க போற வழியில ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நம்ம போனதே நியூ இயர் ஃபெஸ்டிவல் நைட்டா இருக்கிறதுனால நல்லா லைட்னிங்லாம் போட்டு பக்காவா செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷேக் சையதோட டவர் பேக்கிரவுண்ட்ல கவர் பண்ற மாரி வச்சிருந்தாங்க. பார்க்கவே அட்ராக்டிவா இருந்துச்சு நண்பர்களே. நேம் சூஸ் பண்ண 10 மினிட்ஸ்ல இது போல நல்ல கிரியேட்டிவா அவங்க செட் பண்ணி நமக்கு புடிச்ச டிசைன்ல பண்ணி குடுத்துருவாங்களாங்க. கண்ட்ரீஸ்ல இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க பக்ரோட மகிமை என்னன்னு. ஒரு பெரிய லேண்டர்ன்ல பக்கூரோட ஃப்ராக்ரன்ஸ் போட்டு, அது கூடவே அவங்க நெறைய ஊதோட பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஊதோட ஃப்ராக்ரன்ஸ், ரெஃப்ரெஷ்மென்ட் எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. பிரியாவோட அடுத்த பெவிலியனுக்கு போயாச்சுங்க. நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாக்கெட்லாம் வச்சிருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாம பிளாங்கெட்லேருந்து நெறைய வூல் ஃபேப்ரிக்லேருந்து எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. செட்லயே நல்ல லக்ஸரியா உள்ள 3 பீஸ் டேபிள், அப்புறம் பக்கூரோட ஸ்டாண்டு, பேக் சைடுல உள்ள வுட்டன்ல செஞ்ச ஒரு ஒர்க்லாம் இல்ல பார்க்கவே நல்ல பிரீமியமான குவாலிட்டில பண்ணி வச்சிருந்தாங்கங்க. நண்பர்களே உள்ள போனதும் இவங்களோட பிரீமியமான குவாலிட்டி லெதர் அண்ட் ஸ்கார்ஃப் எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. பார்க்கவே நல்ல அட்ராக்டிவா உண்மையான தோலுல பண்ண ஃபீல் கிடைச்சுச்சுங்க. பக்கத்து கடைக்கு போனா கார்பெட்டோட வேர்ல்டே இங்க தாங்க இருக்கு. அந்த கடைக்காரன்ட்ட பர்மிஷன் கேட்டு இந்த கார்பெட் எல்லாம் நல்லா தொட்டு பார்க்கும்போது, சரியான திக்னஸ்லயும் நல்ல ஒரு குவாலிட்டியா இருந்துச்சுங்க. எல்லாமே வேற வேற மெட்டீரியல்ல நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களே, உங்களுக்காக நல்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஹலோ நண்பர்களே! எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்ன மாரி, அபுதாபியில உள்ள ஷேக் ஜாயத் ஃபெஸ்டிவல பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கடுத்து அமெரிக்காவோட பெவிலியன் தான் நாங்க போயிருந்தோம். உள்ள என்ட்ரி ஆனதும் லாரன்ஸ் சார் வீட்டுக்கு போன மாரி ஆயிடுச்சுங்க. அப்படி என்னதான் வச்சிருக்காங்கன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது, வாண்டட்ன்னு போர்டு போட்டு கீழ டாலர்ல பிரைஸும் போட்டிருக்காங்க. சரி ஓகே. என்னக்கா இதுன்னு கேட்டா, நம்ம இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தோட கான்செப்ட் தாங்க இது அப்படின்ட்டாங்க. சரி அடுத்த கடைக்கு போனா, அங்க என்னமோ புறாவோட ரெக்கைலாம் தொங்க விட்டுருக்காங்கங்க. அத யோசிக்கும்போது தான் தெரியுது, நம்ம சதீஷ் ப்ரோ நடிச்ச காஞ்சூரின் கண்ணப்பா செட்டுக்கு வந்த மாரி ஆயிடுச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டா நல்ல வெரைட்டியா வச்சிருந்தாங்கங்க. இந்த இடத்துக்கு வந்தா பயப்படாதவங்க கூட பயந்துருவாங்க. எங்களுக்கு கூட கன் செட் பண்ணி வச்சிருக்காங்கங்க. வேற என்னதான் இருக்குன்னு பக்கத்து கடையில கேட்கும்போது, இது மிஷின் இல்லாம ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் எடுத்து, அழகா கையால செஞ்ச ரப்பர் ப்ராடக்ட்ஸாங்கங்க. பார்க்கவே நல்லா கியூட்டா இருந்துச்சுங்க. சரி அமெரிக்கா முடிச்சாச்சு. அடுத்து என்ன பெவிலியன் போலான்னு வெளில வந்தா, ஏமனோட போர்டு போட்டிருந்துச்சு. சரி உள்ளன்னு என்ட்ரி ஆயிட்டோங்க. உள்ள போனா எல்லாம் டிஃப்ரெண்ட்டா நல்லா கியூட்டா எல்லாமே கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தா இந்த இடத்துல வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் குடுத்தீங்கன்னா செட் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு கேர்ல்ஸ்க்கு புடிச்ச ஐட்டம் நெறைய வச்சிருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு புடிச்சது மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, பசங்களுக்கு புடிச்ச கத்திலாம் வச்சிருக்காங்கங்க. அதுவும் கையால பண்ணி அழகா வுட்டன்ல ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா தங்கச்சிங்க ஹேண்ட்பேக்ல மாட்டுற சைட் செயின்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்கங்க. நண்பர்களே, நான் சொல்றத நீங்க நம்பலனா, இந்த ஷாட்ட நீங்க பாருங்க. கண்டிப்பா லவ் பண்ணாதவங்க பண்ணுவீங்க. சரி அவ்வளோதான் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனா, அங்க இதோட பிரம்மாண்டமா பிளாஸ்டிக்ல லைட்டிங் போட்டுலாம் வச்சிருக்காங்கங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அங்கங்க ஹார்ட், அங்கங்க ஐ லவ் யூ. ரொம்ப பண்றீங்கடான்னு உத்து பார்க்கும்போது தான், ஐ மிஸ் யூ 2024ன்னு போட்டிருக்காங்க. இவங்க அட்டூழியம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட கஸ்டமைஸ் கலரும் பண்ணி தராங்களாங்க. உங்களுக்கு புடிச்ச டிசைன அவங்க ரெடி பண்ணியும் குடுக்குறேன்னு இருக்காங்கங்க. சரி இப்ப என்னதாங்க ரெடியா இருக்குன்னு கேட்கும்போது, கிறிஸ்மஸ் ட்ரீய இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நல்லா பக்காவா ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்காங்கங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இப்ப தெரியிற கிஃப்ட் உங்களுக்காக மட்டும் தான். வேற யாருக்கும் இல்ல. என்ன நண்பர்களே கிஃப்ட் புடிச்சிருந்துச்சா? அடுத்து வாங்க ஈஜிப்ட் உள்ள போவோம். இதுக்குள்ள வந்தோனே நம்ம ஊருக்கு வந்த ஃபீல் வந்துருச்சு. என்னன்னு பார்க்கும்போது, சிமெண்டால பண்ண எல்லா பார்ட்ஸும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, தானிய வகைகள், அப்புறம் டிஃப்ரெண்டான ஆயில்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. மட்டும் தான்னு பார்த்தா, கிளேவால செஞ்ச எல்லா ஐட்டமும் வச்சிருந்தாங்க. அதுவும் டிஃப்ரெண்டா, கலரா, டிசைனுமா, ரகரகமா வச்சிருந்தாங்க. சரி அவ்வளோதானான்னு கேட்டா, இல்லப்பா செராமிக்ல ஐட்டம் நெறைய வச்சிருக்கோம்ப்பா. பூஜாலேருந்து எல்லாமே வச்சிருக்கோம்ப்பா. ஒண்ணு ஒண்ணா பாருப்பா. அது மட்டும் இல்லாம, வால்நட்லாம் இப்படிதான்ப்பா எங்க ஊர்ல நாங்க சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு, உடைச்சு வேற காட்டுறாரு. சரி ஓகே. அடுத்த கடைக்கு போனா, அங்க அண்ணன் தேனோட விளையாண்டுகிட்டு இருக்காரு. என்னென்ன கலரா தேனு டிஃப்ரெண்டா இது ஸ்பைடர் மவுண்டெய்ன்ங்கிறாரு, ஹனி வித் நட்ஸ்ங்கிறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருங்க. எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு அடுத்த கடைக்கு போனா, இந்த கடை கிஃப்ட் கடை. யுஏஇ பீப்பிள வெல்கம் பண்ற மாரி நெறைய கிரசன்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இவங்களோட ஃப்ராக்ரன்ஸுக்கு பக்கூர் ஸ்டைல்ல லிக்விட் பண்ணி, அத நம்ம ஊதுபத்தியில வச்சு, அதோட அரோமா நல்ல லக்ஸரியா இருந்துச்சுங்க. இதுதாங்க ஹைலைட்டு. அவங்களோட டிராயிங் ஸ்பெஷல நிரூபிக்கிறதுக்கு டிஃப்ரெண்டான ஐட்டம் நல்லா கிரியேட்டிவா வச்சிருந்தாங்க. ஈஜிப்ட்டோட ஐட்டம் எல்லாமே நல்லா பார்க்கவும் நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. என்னோட நண்பர்களுக்காக ஒரு சின்ன ஷாட் எடுத்திருக்கேன். அத பார்த்துட்டு வாங்க.
இது வேற ஒண்ணும் இல்ல நண்பர்களே. அவங்க ஊர் ஸ்டைல்ல ஊத எடுத்து ஹேண்ட்மேட்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்கு அவங்க குடுக்குறாங்கங்க. இது ஈஜிப்ட் மக்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். எல்லா ஊரையும் காட்டிட்டு நம்ம தாய்நாட காட்ட வந்தபடி ஃபர்ஸ்ட்டு உள்ள போனதும் ஹேண்ட்மேட்ல பண்ண டிஃப்ரெண்டான ஆர்க்கிடெக்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்லா கியூட்டா இருந்துச்சு. முக்கியமா மரத்தால பண்ண குதிரையும், ஒட்டகமும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த காலத்து மன்னர்கள் யூஸ் பண்ணா இப்படிதாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீட்டெயிலும் நல்லா செதுக்கி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் மக்கள் என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லா நாட்டு மக்களும் பார்க்குற மாரி பிரமிக்க அடைய வச்சுட்டாங்கங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அண்ணன் பண்ற மார்க்கெட்டிங் தாங்க. எந்த நாட்டு மக்கள் வந்தாலும் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட்டா சேல்ஸ் பண்ணாருங்க. அதப்போல ஆண்களுக்கும் நல்ல லக்ஸரியான ஷூட்லாம் வச்சிருந்தாங்கங்க. பார்க்கவே நல்லா கிராண்டா, பிரீமியமா இருந்துச்சுங்க. அதுக்கு மேலாப்புல பார்த்தா பெண்களுக்கான உடுப்பும் வச்சிருந்தாங்கங்க. அதுவும் பார்க்க ஈக்குவலான தரமா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சகோதரர்கள் யூஸ் பண்ற பியூர் காட்டன்லேயே செய்யப்பட்ட கைலிகள், துண்டுகள், அப்புறம் நம்ம சட்டைகளும் நல்லா சூப்பரா வச்சிருந்தாங்கங்க. நம்ம மேற்கு பகுதியில நல்ல ஃபேமஸா சொல்லக்கூடிய காஷ்மீனா ஷாலும் வச்சிருந்தாங்கங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்காக. நண்பர்களே, அடுத்த பார்ட்ல சேக்ராத் ஃபெஸ்டிவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நெருங்கிய நண்பருக்கு இந்த வீடியோ அனுப்பி கூட்டிட்டு போடான்னு சொல்லுங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே.